ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே திருமலையில இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு, மழை எப்படி இருக்கு, கூட்டம் எப்படி இருக்கு, போறவங்க என்ன மாதிரியான சேஃப்டியான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டி இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்டா அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நேரடி தரிசனத்துல எவ்வளவு நேரம் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டிடிடி வந்து அபிஷியலா அவங்களோட பிரஸ் அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. மொத்தமா 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மழைனால அவ்வளவு பெருசா அதிகமான பக்தர்கள் இருக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து தர்ஷன் பார்த்த நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்லயும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. நேத்துலாம் நிறைய பேர் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்லயே தர்ஷன் முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் 2 மணி நேரத்துல கூட தர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. நேரடி தரிசனத்துல 4 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் அப்டேட்டுங்க. 8 மணி நேரம் அப்படின்றது ஒரு 5ல இருந்து 8 மணி நேரம் ஆவரேஜா ஆகலாம். கிரௌடு வந்து எப்பவும் போல ஆவரேஜா தான் இருக்கு. மழை அப்படின்றனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா போக வேண்டியது முக்கியமா இருக்கு. அதே போல நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 70,349 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்டி டோக்கன்ல மத்தியானத்துல இருந்து நைட் ஸ்லாட்டுக்குள்ள உங்களுக்கு டோக்கன் கிடைச்சது அப்படின்னா சீக்கிரமா கூட அலோவ் பண்றாங்க. டைம் வந்து செக் பண்றது இல்ல, அந்தந்த ஸ்லாட்டுக்கு தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணல. நேத்துமே நைட் ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் ஸ்லாட் வாங்கினவரு காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் கூட கியூல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பாக்குறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 2:30ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு 8:30 மணி ஸ்டேட்டஸ்ல ஒரு 10,165 டிக்கெட் இருந்திருக்கு. 4ஆம் தேதி இன்னைக்கான ஸ்லாட்ல நைட்டு 7, 8, 9, 10 4 ஸ்லாட்டோட டிக்கெட்ஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருந்திருக்குங்க 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி. இதுவே நாளைக்கு காலைக்கான 3 மணி 4 மணியோட ஸ்லாட்டுமே கொடுக்குறாங்க. அது ரெண்டும் சேர்த்து ஒரு 6,800 பக்கமா டிக்கெட் 8:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு அவைலபிள் இருந்திருக்கு. கீழ் திருப்பதியில உங்களுக்கு டோக்கன் வாங்கணும் அப்படின்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல இப்ப டோக்கன் கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா நீங்க விஷ்ணு நிவாசத்துல வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள்ல தர்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டுலயும் உங்களுக்கு டெய்லி காலையில 6 மணிக்கு அங்க வந்து கேட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. எல்லா இடத்துலயுமே இப்ப எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த எஸ்எஸ்டி அப்படின்னா என்னன்னா, இதை நீங்க வாங்கிட்டு நடந்து போகலாம், இல்ல நீங்க பஸ்லயும் போகலாம். அது உங்களோட ஓன் விருப்பம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் சுவாமி டெம்பிள்ல வந்து கபில தீர்த்தத்துல பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ரீசன் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா மழையும் புயலும் இருக்கு அப்படின்றனால இது வந்து இன்னைக்கு அஃபிஷியலா ப்ரெஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, நேத்தே கொடுத்துட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூறாவளி காரணமா வந்து 2 நாட்களா திருப்பதியில இடைவிடாத மழை பெய்துகிட்டு இருக்கிறதுனால கபில தீர்த்தத்துல தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இயல்புலை திரும்ப வரைக்கும் புஷ்கரிணியில நீராடுறதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி டிடிடி வந்து தற்காலிகமா ரத்து செஞ்சிருக்காங்க. இதை வந்து பக்தர்கள் கவனத்துல கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கண்டினியூவா ரெயின் வந்து திருமலையில இருக்குங்க. ஸோ அதனால திருப்பதிக்கு வந்து தர்ஷனுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போங்க. அதே போல நீங்க வந்து நடைபாதையில போறீங்க, இந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுல என்னென்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஊர்ல இருந்து பஸ் ட்ரெயின் இருக்கா திருப்பதிக்கு வர்றதுக்கு அப்படின்றத நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சம்டைம்ஸ் இப்போ வந்து ட்ரெயின் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து வர்றவங்க ரெயின் கோட்டு, குடை இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட். எஸ்பெஷலா நீங்க வந்து வாக் பண்ணி நடந்து போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இதை எடுத்துட்டே போகணும். அதுக்கு அடுத்தது நீங்க அலிப்பிரி மெட்டு ஸ்ரீவாரி மெட்டுல நடந்து போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து போகணும். ஏன்னா மழை வந்து ஹெவியா இருக்கனால ரொம்ப ஸ்லிப்பரி, அதாவது வழுக்கல் அதிகமா இருக்கு. அதனால வயசானவங்க எல்லாம் போறீங்கன்னா ரொம்ப கவனமா போங்க. அதுக்கு அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி நடந்து போகும்போது ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து திருமலையில கிளினிக் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிடிடியோட கிளினிக் வந்து 1500வது ஸ்டெப்ஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி காலி கோபுரத்துல இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அம்ப்ரெல்லா, ரெயின் கோட் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா தர்ஷனுக்கு போகும்போது மழையா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா கோவில்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் நம்ம மழை இருந்துச்சுன்னா நிறைய சிரமங்கள் இருக்கும்.
அதே மாதிரி வெதர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்றனால அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள, பெரியவங்க, வயசானவங்களை எல்லாம் கூட்டிட்டு போறவங்க கண்டிப்பா இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இதே நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வந்து திருமலைக்கு காட் ரோட்ல டிரைவிங்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோவா போறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபோகும் ரெயினும் வந்து அதிகமா இருக்கு. நிறைய பனி மூட்டங்களா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நீங்க நடந்து போறவங்களா இருக்கீங்க, திருமலை டு திருப்பதிலேருந்து திருமலைக்கு நடந்து போறீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேல போறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மழை அப்படின்றனால தான் இந்த விஷயம்லாம். ஸோ புயலும் இருக்கு. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராம் குரூப்ல நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தர்ஷன் எப்பயும் போல நார்மலா தாங்க இருக்கு. கிளைமேட் தான் ரொம்ப மழையா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து சேஃப்டியா பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி ஸ்டே பண்ணணும். கண்டிப்பா மழையா இருக்கிறதுனால ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நீங்க திருமலையில சிஆர் ஆஃபீஸ்ல நமக்கு அவைலபிலிட்டி பொறுத்து ரூம் தருவாங்க. காலையில ஒரு 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி லைன்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதியில நீங்க ஆஃப்லைன்ல ரூம் எடுக்கணும்னா விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். அங்கேயே அவைலபிள் இருந்தா தான் தருவாங்க. இல்லைன்னா நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு வந்து நம்ம ரிட்டையரிங் ரூம் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைவேட்டாக எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலையில் கொஞ்சம் ரூம் நமக்கு வந்து டிடியோட ஒரு ரூம் கிடைக்கல அப்படின்னா நிறைய சிரமமாக இருக்கும். ஏன்னா ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மடங்கள் ஒரு சில மடங்கள் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே கன்ஃபார்மாக நமக்கு ரூம் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவைலபிள் பொறுத்து கொடுப்பாங்க. சில நேரம் அவங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருக்கு. அதனால கீழே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ சீனிவாசம்லாம் போயிட்டு வந்து நேரா ரூம் எடுக்க முடியுமான்ட்டு. அப்படி கிடையாதுங்க. கீழ் திருப்பதியில டிடிடியோட ரூம் நீங்க ஆஃப்லைன்ல புக் பண்ணணும்னா விஷ்ணு நிவாசத்துல மட்டும் தான் பண்ண முடியும். மற்ற இடங்கள்ல ஆஃப்லைனும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் ரூம். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது கீழ் திருப்பதியில் ரூம் வந்து உங்களுக்கு கேன்சலாக காட்டுது அப்படின்னா புக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் எல்லாம் சேனலில் வரும். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.